வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் போகி கொண்டாட்டம். அதிகாலையிலேயே பழைய பொருட்களை தீயிட்டு எரித்த பொதுமக்கள். சென்னையில் இருந்து தஞ்சாவூருக்கு இயக்கப்பட்ட தனியார் சொகுசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் திடீர் சோதனை. பாதுகாப்பு வசதிகள் குறைவாக இருந்த ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை. புதுச்சேரி காவல்துறை சார்பில் தைப்பொங்கல் விழா. குடும்பத்துடன் பங்கேற்றார் டிஐஜி. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் தெரு மற்றும் சுப்பிரமணியர் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பரிசுகளை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அருள்மிகு பூஞ்சோலை மாரியம்மன் கோவில் தெரு, சுப்பிரமணிய சுவாமி கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்களும் பரிசு பொருட்களும் கொடுத்தனர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடித்தும் பொன்னாடை அணிவித்தும் வரவேற்றனர். பூஞ்சோலை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களுக்கும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களுக்கும் மரியாதை செய்தனர். பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை விசுவாசிகளும் கலந்து கொண்டனர்.
முதலமைச்சர் ரங்கசாமிக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பொங்கல் திருவிழா வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் துறைமுக மைதானத்தில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு அனுமதி கேட்டு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து கோரிக்கை வைத்து பொங்கல் விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர் உள்ளிட்ட லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை தொகுதி குறிஞ்சி நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பொங்கல் திருநாள் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் பங்கேற்றார். லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள குறிஞ்சி நகரில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி, புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். குறிஞ்சி நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க தலைவர் புருஷோத்தமன், செயலாளர் சச்சிதானந்தம், பொருளாளர் அப்துல் வஹாப் மற்றும் சங்க செயற்குழு உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை விசுவாசிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதி சாரம் தென்றல் நகர் பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் தென்றல் நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பிரஷர் குக்கர், மிக்சி, மின் அடுப்பு, தவா உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார். தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அப்பகுதிக்கு வருகை தந்த போது அங்கிருந்த பொதுமக்கள் மாலைகள் அணிவித்தும் மலர்கள் தூவியும் உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து அவர் பொதுமக்களை நேரில் சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்காளன், சிவசங்கர், பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார், மண்டல பொதுச் செயலாளர்கள் விஜயராஜ், சுரேஷ், மாநில செயலாளர் ரவி, ராஜாராம், ஜேசிஎம் மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான் ஆகியோர் உடனிருந்தனர். பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் மக்கள் நல சேவைகளை மனமாற பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் பொங்கல் பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள செல்லபெருமாள்பேட்டை ரேஷன் கடையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மக்களுக்கு பொங்கல் பொருட்களை வழங்கி துவக்கி வைத்தார். மக்கள் அனைவரும் வெயிலில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து உடனடியாக அவர்களுக்கு தண்ணீர் பாட்டில்களும் பந்தல் அமைக்கும்படி கமலா அறக்கட்டளை குழுவினர்களிடம் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அறிவுறுத்தினார். உடனடியாக தண்ணீர் பாட்டில்கள் வழங்கிய கமலா அறக்கட்டளை குழுவினர் பந்தலும் அமைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள், கமலா அறக்கட்டளை விசுவாசிகள் உடனிருந்தனர்.
கிராமப்புற கிரிக்கெட்டை ஊக்குவிக்கும் வகையில் BPL T10 பிரீமியர் லீக் போட்டிகள் தொடங்கியது. கிராமப்புறங்களில் கிரிக்கெட் விளையாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் புதுச்சேரி பாகூர் பகுதியில் நடைபெறும் BPL T10 பாகூர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது. இப்போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். போட்டியின் தொடக்கமாக கிரிக்கெட் வீரர்களுடன் இணைந்து டாஸ் போட்டு அவரும் கிரிக்கெட் விளையாடி போட்டியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் ஆகியோர் பந்து வீச, தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பேட்டிங் செய்து விளையாடினார். அதனைத் தொடர்ந்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பந்து வீச, JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பேட்டிங் செய்து கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தனர். இக்காட்சி பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த கிரிக்கெட் போட்டி தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், JCM மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் உரையில் அனைவருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் இருந்து திறமையான கிரிக்கெட் வீரர்கள் உருவாக வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். விரைவில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியை மீட்டு புதுச்சேரி வீரர்களுக்கு உரிய வாய்ப்புகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக சமத்துவ பொங்கல் விழா தொகுதிக்குட்பட்ட காந்தி திருநல்லூர் பகுதியில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் மற்றும் டெல்லியிலிருந்து வந்திருந்த மேலிட நிர்வாகி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஆம்னி பேருந்து தீப்பிடித்து எரிந்த விவகாரத்தை தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் ஆம்னி பேருந்து ஒன்று நேற்று பொள்ளாச்சி புறப்பட்டு சென்றது. அந்த பேருந்தில் 13 பயணிகள் இருந்தனர். பேருந்து 100 அடி சாலை மேம்பாலத்தில் சென்றபோது முன்பகுதியிலிருந்து திடீரென புகை வந்தது. உடனடியாக பேருந்தை ஓட்டுநர் நிறுத்தினார். பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக பயணிகள் பேருந்தை விட்டு இறங்கினர். இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பேருந்து உரிமையாளர், ஓட்டுநர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அனுமதியின்றி ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறதா என்று புதுச்சேரி போக்குவரத்து துறை காவல் கண்காணிப்பாளர் ரச்சனா சிங், ஆய்வாளர் நாகராஜ் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ரமேஷ் உட்பட அதிகாரிகள் பேருந்து நிலையம் மறைமலை அடிகள் சாலையில் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேருந்துகளில் பேட்டரிகள், முதலுதவி பொருட்கள், பாதுகாப்பு உபகரணங்கள், உரிமம் மற்றும் ஆவணங்கள் ஆகியவை சரியாக உள்ளதா என ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பாதுகாப்பு வசதிகள் குறைவாக உள்ள ஆம்னி பேருந்துகளில் உரிமையாளர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி மக்கள் உற்சாகமாக போகி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு பழைய பொருட்களை தீயிட்டு எரித்தனர். ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு விதமாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதியான போகியிலிருந்து பொங்கல் விழா தொடங்குகிறது. இதன் தொடர்ச்சியாக நாளை முதல் பொங்கல் கொண்டாட்டம் நடைபெறுகிறது. பொங்கலை வரவேற்கும் விதமாக போகியிலிருந்து பொதுமக்கள் தங்கள் கொண்டாட்டங்களை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் புதுச்சேரி மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அதிகாலை முதலே கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் தேவையில்லாத பொருட்களை வீட்டு வாசலில் தீயிட்டு கொளுத்தி மக்கள் போகியை கொண்டாடினர். இதேபோல் போகி தினத்தன்று தங்கள் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்திற்கு வழிபாடு நடத்தும் வழக்கத்தையும் மக்கள் கடைபிடிக்கின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து தஞ்சாவூர் இயக்கப்பட்ட தனியார் சொகுசு பேருந்து புதுச்சேரி அருகே தலைக்குப்புற கவிழ்ந்ததில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தனியார் பேருந்து நிறுவனங்கள் கூடுதலாக பேருந்துகளை இயக்கி வருகிறது. அந்த வகையில் இன்று காலை சென்னையிலிருந்து தஞ்சாவூர் புறப்பட்டு சென்ற தனியார் பேருந்து புதுச்சேரி காலாப்பட்டு சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தடுப்பு கட்டை மீது மோதி தலைக்குப்பிர கவிழ்ந்தது. இதில் தூக்க கலக்கத்தில் பயணித்த பயணிகள் அலறி அடித்து கூச்சலிட்டனர். மேலும் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர்
பேருந்தில் சிக்கி உயிருக்கு போராடியவர்களை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் தனியார் பேருந்தின் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததாகவும் இதனால் விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் பகுதியில் தமிழர் திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவை சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பங்கேற்று துவக்கி வைத்தார். தமிழர் திருநாள் தை பொங்கல் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு பொதுநல அமைப்புகள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோரின் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கம் அருள்மிகு பர்வதவர்தினி சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சிவன் ஆலய திடலில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு ஆடல் பாடல்களுடன் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். முன்னதாக சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில சட்டப்பேரவை துணைத் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு பங்கேற்று சமத்துவ பொங்கல் விழாவினை துவக்கி வைத்தார். இதில் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சமூக ஆர்வலர்கள் காந்தி, தாஸ், குருமூர்த்தி, கருணாகரன், அருண், குணசேகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. டிஐஜி தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு உரியடித்து மாட்டு வண்டி ஓட்டியும் உற்சாகமாக பொங்கலை கொண்டாடினார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஆயுதப்படை மைதானத்தில் தைப்பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் அனைத்து காவல்துறை அதிகாரிகள் முதல் பெண் காவலர்கள் வரை தைப்பொங்கல் இட்டு வழிபட்டனர். தொடர்ந்து நடந்த கோல போட்டி, ஸ்லோ சைக்கிள் ரேஸ், மியூசிக் சேர், உரியடித்தல் ஆகிய போட்டிகளில் அதிகாரிகளும் அவர்களது குழந்தைகளும் ஆர்வத்துடன் பங்கேற்று வெற்றி பெற்றனர். இந்த தைப்பொங்கல் விழாவில் டிஐஜி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு பொங்கல் பானையை பற்ற வைத்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி உரியடி மற்றும் மாட்டு வண்டி போட்டிகளில் தனது குடும்பத்துடன் பங்கேற்றார். இந்த பொங்கல் விழாவில் உயர் அதிகாரிகள் இஷா சிங், ஸ்ருதி இரக்கட்டி, ஜிந்தா கோதண்டராமன், ரச்சனா சிங் உட்பட பல்வேறு காவல்துறை அதிகாரிகளும் உற்சாகமாக பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு கொண்டாடினர். கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுவை மூலக்குளம் பிச்சைவீரான்பட் பகுதியில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் சாம்பால் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார், கல்லூரியின் இயக்குனர் குமரவேல் விழாவினை தீபமேற்றி தொடங்கி வைத்தனர். கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியம் உடனிருந்து விழாவினை சிறப்பித்தார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களை வரவேற்று பேசினார். உரையின் சிறப்பம்சமாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்படுவதன் சிறப்புகள் மற்றும் நோக்கங்கள் குறித்து மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். பின்னர் மேள தாளங்கள் முழங்க சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் தொடர்ச்சியாக மாணவ மாணவிகளுக்கான உரியடித்தல், கோலப் போட்டி போன்ற தமிழர் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் பல நடைபெற்றன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் வழங்கினார். பின்பு மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர். விழாவில் மற்றொரு சிறப்பாக கல்லூரியின் மேலாண் இயக்குனர் முனைவர் சாம்பால் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது. இதில் தொண்டுள்ளம் மற்றும் மாணவர்கள் தன்னார்வத்துடன் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். சிறப்பாக நடைபெற்ற விழாவானது இனிதே நிறைவு பெற்றது. அரியாங்குப்பம் மணவெளி வீதியில் உள்ள ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மண்டல பூஜை விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்றார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட மணவெளி வீதியில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மண்டல அபிஷேக பூர்த்தி வைபவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த குமார் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் ஆனந்த் அண்ணா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வழங்கினார். உழவர்கரை தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் திருவிழாவில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் என மும்மதத்தினர் இணைந்து சகோதரத்துடன் பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் திருவிழா நாளை நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது.
இதனை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் சமத்துவ பொங்கல் திருவிழா அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட குண்டுசாலை பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர்கள் என மத வேறுபாடு இன்றி அனைவரும் சகோதரத்துடன் ஒற்றுமையாக இணைந்து பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இது சகோதரத்துவத்தின் ஒற்றுமையை காட்டியது. பாஜக துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மத வேறுபாடு இன்றி பொங்கல் வைத்து கொண்டாடினர். இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் வைப்பதற்கு தேவையான சில்வர் பாத்திரம், அரிசி, வெல்லம் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த சமத்துவ பொங்கல் விழாவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பார்வையிட்டார். இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர் என மும்மதத்தினரும் மத வேறுபாடு இன்றி ஒற்றுமையாக பொங்கல் வைத்து கொண்டாடியதை அவ்வழியாக சென்ற ஏராளமான பொதுமக்கள் பார்த்து வியப்புடன் சென்றனர். தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் தலைமை தாங்கினார். பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் முன்னிலையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் புது பானையில் சமத்துவ பொங்கலிட்டு கூட்டு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து தமிழர் பண்பாட்டை உணர்த்தும் விதமாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாரம்பரிய முறைப்படி வாகனத்தில் ஊர்வலம் சென்று மகிழ்ந்தனர். விழாவையொட்டி பெற்றோர்களுக்கான கோலப் போட்டி நடத்தப்பட்டது. பெருவாரியான பெற்றோர்கள் கோலப் போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியின் நடுவர்களாக புதுவை ஆட்சியரக அலுவலர் பாரதி, டிவிலைட் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் ஜீவிதா முருகன், பிராண சிகிச்சை நிபுணர் பிரியா ஆகியோர் சிறந்த கோலங்களை தேர்வு செய்தனர். சிறந்த கோலங்களுக்கான சிறப்பு பரிசுகளை பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் வழங்கினார். போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பொங்கல் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களின் கண்கவர் காலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றி கூறினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர்கள் 50 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை PV கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பூரணாங்குப்பத்தில் PV கன்ஸ்ட்ரக்ஷன் எனும் கட்டுமான தொழில் நிறுவனம் இயங்கி வருகிறது. இதில் பணிபுரியும் தொழிலாளர்கள் 50 பேருக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தனியார் சொகுசு விடுதி கட்டுமான பணி நடைபெறும் இடத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் PV கன்ஸ்ட்ரக்ஷன், புகழேந்தி மற்றும் விஜய் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொழிலாளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். அதில் திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன், நண்பர்கள் ராஜகுரு, தங்க ரத்தினம், முனுசாமி, தமிழ், சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் ராமு தலைமையில் பொங்கல் பரிசு வீடு வீடாக வழங்கப்பட்டது. மணவெளி தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் ராமு தனது சொந்த செலவில் பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் தொடங்கப்பட்டது. இக்கோவிலில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் ராமு தனது ஆதரவாளர்களுடன் சுவாமி தரிசனம் செய்து பணியை தொடங்கி வைத்தார். பிறகு ராமு கிராம முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று பொங்கல் பரிசினை வழங்கி தனக்கு ஆதரவு திரட்டி வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் ஆதரவாளர்கள் சுமார் 300 பேர் கலந்து கொண்டனர். பூரணாங்குப்பம், புதுக்குப்பம், நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், தானம்பாளையம், அபிஷேகப்பாக்கம், TN பாளையம், இடையார்பாளையம், நோனாங்குப்பம், மணவெளி, ஓடைவெளி, சின்னவீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புருஷோத்தமன், ஜெயபால், யுவராஜ், நலசேகரன், கலைவாணன், இளஞ்செழியன், அன்பு, குமரன், தயாளன், கணபதி, மூர்த்தி, இளவரசு, சீதாபதி, சந்துரு, தினகர், நாகராஜன், ஷாஜகான், கார்த்தி, முருகன், சிலம்பரசன், ராஜசேகரன், சிவா, குமார் மற்றும் பெண்கள் என பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். பாஜக மாநில செயலாளர் ராமு கூறுகையில், பொங்கல் திருநாளை சிறப்பாக அனைவரும் கொண்டாடி மகிழ வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் தரணியிலே வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் நல்லதோர் ஆட்சி அமைவதற்கு அனைவரும் ஒருமுறை எனக்கு வாய்ப்பளியுங்கள் என்று பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் விவேகானந்தர் பிறந்த நாள், பொங்கல் விழா, திருவள்ளுவர் தினம் ஆகிய முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளி தாளாளர் ராம சிவராஜன் தலைமை தாங்கினார்.
நிறுவனர் அஞ்சலாட்சி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் விவேகானந்தா பள்ளி முன்னாள் மாணவர்கள் ராமன், லக்ஷ்மணன், நல்லாசிரியர் தண்டபாணி, பரசுராமன், சரவணன், விஜயன் மற்றும் ரஜினி முருகன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவர்களுக்கு புத்தக பரிசுகளை வழங்கினார். சூரிய உதயத்தின் போது 7 பானைகளில் சமத்துவ பொங்கல் இடப்பட்டது. மாணவ மாணவிகள் சிலம்பாட்ட நிகழ்ச்சியை நடத்தினர். சிலம்பாட்ட நிகழ்ச்சியை சிலம்ப ஆசிரியர் அன்பு ஜெகன் பயிற்சி அளித்தார். முப்பெரும் விழாவில் பல்சுவை நிகழ்ச்சிகள் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் இணைந்து வழங்கினர். விவேகானந்தர் பற்றிய குழு நடனம், குழு பாடல்கள், உரைகள், பொன்மொழிகள், மாறுவேடம் நடத்தப்பட்டன. இதனையடுத்து பொங்கல் விழாவின் சிறப்பு பற்றிய நடனங்கள், நாடகங்கள், உரையாடல்கள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து திருவள்ளுவர் வேடம் அணிந்து திருக்குறளின் பெருமைகள் பேசப்பட்டது. 50க்கும் மேற்பட்ட திருக்குறள்கள் வாசிக்கப்பட்டன. திருக்குறளின் சிறப்பு பற்றியும் பரதநாட்டியமும் நிகழ்த்தப்பட்டது. பள்ளி முதல்வர் சாந்தி பிரகாஷ் நன்றி கூறினார். மாணவர்களுக்கு உரியடித்தல் போட்டியும் மாணவிகளுக்கு கோலப் போட்டியும் நடத்தப்பட்டன. அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பொங்கல் வழங்கப்பட்டு முப்பெரும் விழா இனிமையாக கொண்டாடப்பட்டது. பாகூர் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் குடியிருப்பு பாளையம் சுபலட்சுமி நகர் பகுதியில் இயங்கி வரும் அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு அகரம் ஸ்காலர்ஸ் அகாடமி பள்ளி தாளாளர் உமா மகேஸ்வரி தலைமை தாங்கினார். ஆசிரியைகள் விஜயலட்சுமி, சங்கீதா, இலக்கியா ஆகியோர் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்றனர். அகரம் சொசைட்டி தலைவர் சேலியமேடு, பணி நிறைவு பெற்ற பொதுப்பணித்துறை பணி ஆய்வாளர் வரதராசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவினை துவக்கி வைத்தனர். பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் தமிழ் பாரம்பரிய உடையில் வருகை புரிந்திருந்தனர். மாணவர்கள் தங்கள் கவலைகள் அனைத்தையும் மறந்து கள்ளடுக்கி தீ மூட்டி புதுப்பானையில் சமத்துவ பொங்கல் வைத்து மகிழ்ச்சியோடு பொங்கலோ பொங்கல், தைப்பொங்கல் என்று ஆரவாரத்துடன் சந்தோஷத்தில் கொண்டாடினர். 8ஆம் வகுப்பு மாணவன் திவாகர், 7ஆம் வகுப்பு மாணவி தீபதர்ஷினி இருவரும் தை திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுவதன் முக்கியத்துவம் பற்றி சிறப்பாக உரையாற்றினர். தொடர்ந்து மாணவர்கள் தமிழ் பாரம்பரிய நடனங்களான கும்மி, கோலாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் போன்ற நடனங்களை ஆடி மகிழ்ந்தனர். பொங்கல் விழாவினை முன்னிட்டு கபடி, கொக்கோ, யோகா, சிலம்பம் போன்ற போட்டிகளும் நடத்தப்பட்டன. விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் ரகுணா, பார்கவி, ராதிகா, ராஜேஸ்வரி, நித்யலட்சுமி, நந்திதா, ராஜேஷ்குமார், பள்ளி ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். அனுபவ் வித்யாஸ்ரமம் உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதிய பைபாஸ் ரோடு சாய்பாபா கோவில் எதிரில் உள்ள அனுபவ் வித்யாஸ்ரம் உயர்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. பள்ளி முதல்வர் நோக்குவுரையாற்றி விழாவை தொடங்கி வைத்தார். உரியடித்தல், கயிறு இழுத்தல் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார். பள்ளி மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து வந்தனர். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி ராதா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இப்பொங்கல் விழாவினை பள்ளியின் முதல்வர் பெர்லின் ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். பள்ளி ஆசிரியை வசந்தி, மாலா, ராதா ஆகியோர் பொங்கல் அடுப்பு பத்த வைத்து விழாவை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியை மாணவர்களும் தனித்தனியாக பொங்கல் அடுப்பு வைத்து 17 பொங்கல் பானை வைத்து அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஸ்ரீ கங்கா, பரமேஸ்வரி, வனிதா, மலர்கொடி, அலைஸ் ஆகியோர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் மாணவர்கள் நடன நிகழ்ச்சியும் பாரம்பரிய விளையாட்டான கழி சுற்றுதல் ஆகியவை மிக சிறப்பாக செய்திருந்தனர். இறுதியாக பள்ளி தாளாளர் தீபாராதனை காண்பித்தார். இறுதியாக பள்ளி ஆசிரியை கார்த்திகா, லீமா, தனம், ஜெயச்சந்திரன் ஆகியோர் அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இனிப்புகளும் கரும்பும் பொங்கலும் வழங்கி விழாவினை சிறப்பாக கொண்டாடினர். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தாமரை கலாச்சார பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தாமரை கலாச்சார பொங்கல் விழா சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் கருவடிக்குப்பம் இடையஞ்சாவடி ரோடு ஐயனார் கோவில் அருகே நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினரும் NT ராமாராவ் அவர்களின் புதல்வியுமான தக்குபத்தி புரந்தேஸ்வரி
சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சுய உதவி குழுவை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மகளிர் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து சூரிய பகவான் மற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மகளிர்களுக்கும் காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பொங்கல் பானை மற்றும் புடவை வழங்கினார். மேலும் காலாப்பட்டு தொகுதி முழுவதிலும் இருந்து 2000த்திற்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பாளர்கள், இளைஞர் அணியினர், மகளிர் என அனைவரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காலாப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் அசோக்குமார் தலைமையில் காலாப்பட்டு தொகுதி மற்றும் உழவர்கரை மாவட்ட பாஜக பொறுப்பாளர்கள் மேற்கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி தலைமையில் தாமரை பொங்கல் கொண்டாடப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதியில் பாஜக சார்பாக தொகுதி செயலாளர் பன்னீர்செல்வம் ஏற்பாட்டில் தாமரை பொங்கல் விழா லாஸ்பேட்டை ஐயனார் கோவில் அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, மாநில நிர்வாகி மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தனர். மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் அன்னை சோனியா காந்தி, இளம் தலைவர் ராகுல் காந்தி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்தியலிங்கம் ஆணைக்கிணங்க நெட்டப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சமூக சேவகர் அன்பரசன் தலைமையில் தொகுதி முழுவதும் பொங்கல் பரிசு மற்றும் இனிப்புகள், கரும்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பொங்கல் தொகுப்பை வழங்கிய அன்பரசனை தொகுதி மக்கள் பாராட்டினர். முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் ஓவிய போட்டி விசிசி நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நிர்வாகி விசிசி நாகராஜன் தலைமை தாங்கினார். போட்டியை தொடங்கி வைத்து அவர் பேசுகையில், சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு வருடமும் நமது சென்டரில் கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் மற்றும் டுட்டோரியல் மாணவ மாணவியர் பங்கு பெற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இளைஞர்களின் கையில்தான் வருங்கால இந்தியா உள்ளது. என்னிடம் 100 இளைஞர்களை கொடுத்தால் நான் இந்தியாவையே மாற்றி காட்டுவேன் என்று இளைஞர் மேல் நம்பிக்கை வைத்து முழக்கமிட்டவர்தான் சுவாமி விவேகானந்தர். அவரது கருத்தை பின்பற்றி மாணவ மாணவியர் வருங்காலத்தில் உயர் பதவிகளை பெற்று பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். நிகழ்ச்சிக்கு விசிசியின் கோகுல் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோச்சிங் சென்டர் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர். ஔவையார் குப்பத்தில் பாஜக சார்பில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழாவில் ஓபிசி அணி மாநில தலைவர் திருநாவுக்கரசு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கினார். மயிலம் அருகே உள்ள ஔவையார் குப்பம் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி தொழிலதிபர் அவ்வை சேகர் ஏற்பாட்டில் நம்ம ஊரு மோடி பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதற்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் விநாயகம் தலைமை தாங்கினார். மாநில செயற்குழு உறுப்பினர் முத்துலட்சுமி, மாவட்ட பொதுச் செயலாளர் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஔவையார் குப்பம் கவுன்சிலர் ஜெயந்தி சேகர் வரவேற்றார். விழாவில் ஓபிசி அணி மாநில தலைவர் வீர திருநாவுக்கரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்ம ஊரு மோடி பொங்கல் விழாவை தொடங்கி வைத்து சுமார் 1000 பேருக்கு பொங்கல் பரிசு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஓபிசி அணி மாவட்ட தலைவர் ஞானசேகர், மாவட்ட துணைத் தலைவர் ஏத்திராஜ், மயிலம் கிழக்கு மண்டல தலைவர் மோகன் பாபு குமார் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மாநில, மாவட்ட, மண்டல, கிளை கழக அணி மற்றும் பிரிவு தலைவர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முடிவில் பாஜக நிர்வாகி கல்ராயன் நன்றி கூறினார். சட்டவிரோத பெயரேற்றம் செய்து பட்டா மாற்றம் செய்த கிராம நிர்வாக அலுவலர் மீது துணை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர் மனு அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கண்ணியம் கிராமத்தில் நிலம் தொடர்பான நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் சட்டவிரோதமாக பெயரேற்றம் செய்து பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கு காரணமான கிராம நிர்வாக அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கண்ணியம் கிராமத்தை சேர்ந்த சத்யதாஸ் என்பவர் அளித்த மனுவில், கண்ணியம் கிராமம் சர்வே எண் 157 கீழ் 14 அமைந்த நிலம் தங்களது குடும்பத்திற்கு சொந்தமானது என்றும் அதற்கு சட்டப்படி பட்டா பெற்றும் பத்திரம் பதிவு செய்து பல ஆண்டுகளாக தொடர்ந்து அனுபவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு முத்தையா நாயுடு என்பவர் அந்த நிலத்தை விற்பனை செய்து
ஊரை விட்டு வெளியேறியதாகவும் பின்னர் புதுச்சேரியில் காலமானதாகவும் கூறப்படுகிறது. தற்போதைய நிலையில் அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அந்த நிலத்துடன் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையிலும் கண்ணியம் கிராம நிர்வாக அலுவலர் பிரேமா என்பவர் முத்தையா நாயுடுவின் மகன் மற்றும் மருமகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களிடமிருந்து லஞ்சம் பெற்றுக் கொண்டு பட்டா மாற்றத்திற்கு முயன்றதாக கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 லட்சம் ரூபாய் வழங்கினால் மட்டுமே பட்டா மாற்றத்தை தடுக்க முடியும், இல்லையெனில் பிறர் பெயரில் மாற்றம் செய்து விடுவேன் என்று மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து திண்டிவனம் முதன்மை சார்பு நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கு விவரங்களை சார் ஆட்சியர், மண்டல துணை வட்டாட்சியர், நில அளவைத்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடம் மனு மூலம் அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இத்தனைக்கும் பிறகும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதியன்று கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலையில் கணினி பதிவுகளில் சட்டவிரோதமாக பெயரேற்றம் செய்து பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது நிர்வாக விதிமுறைகளுக்கும் நீதிமன்ற நடைமுறைக்கும் எதிரான செயலாக பார்க்கப்படுகிறது. இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய பிற அதிகாரிகளின் பங்களிப்பையும் விசாரிக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் திண்டிவனம் பகுதி பொதுமக்களிடையே பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் செம்பியன் முன்னிலை வகித்தார். முன்னதாக உதவி தலைமை ஆசிரியர் மதியழகன் அனைவரையும் வரவேற்றார். பெண்ணாடம் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் குமரவேல் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் 111 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். பெண்ணாடம் பள்ளி நிர்வாகி வகிதாபி, சக்திவேல், ஆசிரியர்கள் மகேந்திரன், கமலநாதன், ஓய்வு பெற்ற ஆசிரியை ராஜலட்சுமி உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் போகி கொண்டாட்டம். அதிகாலையிலேயே பழைய பொருட்களை தீயிட்டு எரித்த பொதுமக்கள். சென்னையில் இருந்து தஞ்சாவூருக்கு இயக்கப்பட்ட தனியார் சொகுசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் திடீர் சோதனை. பாதுகாப்பு வசதிகள் குறைவாக இருந்த ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை. புதுச்சேரி காவல்துறை சார்பில் தைப்பொங்கல் விழா. குடும்பத்துடன் பங்கேற்றார் டிஐஜி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.